ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய அன்பு அளப்பரியது என்பதை சமய சந்தர்ப்பங்களில் நாம் அதிகமாக ருசிக்க முடிகிறது. அப்படியே தேவனுடைய பிள்ளைகளும் ருசித்திருப்பீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அன்னையும் தந்தையும் வெறுத்து விட்டாலும் கைவிட்டாலும் என்னை ஆண்டு கொண்டு நேசர் என்னை நேசிக்கிறார் என்பதை சமய சந்தர்ப்பங்களில் அதிகமாக நாம் ருசிக்கிறோம். அந்த கிருபை எனக்கும் உங்களுக்கு கூட கிடைத்திருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவாதி தேவனுமாக இருக்கிற அந்த ஆண்டவருடைய அன்பு எத்தனை பெரிதென்று அனுபவித்து அறிகிறது. ரொம்ப ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. அதற்காகவே சில வேளைகளே தேவனாய் கர்த்தர் நம்மை துன்பத்தினுடைய நடத்துகிறார் என்று நான் காண்கிறேன், உணர்கிறேன். உங்களுக்கும் அந்த அனுபவம் உண்டாயிருக்கிறமைக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். துன்பமும் நெருக்கமும் கண்ணீரும் கவலையும் கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அந்த நேரங்களிலெல்லாம் அவர் நம்மை அரவணைக்கிறார் என்பதை, அன்பு எவ்வளவு உசத்தி என்பதை நானும் நீங்களும் காண வேண்டும் என்பதற்காகவே அவைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரே அன்றி நம்மை மனப்பூர்வமாக சங்கடப்படுத்துகிறது அவருடைய காரியம் அல்ல. அதற்காக என் ஆண்டவரை நான் சொத்திருக்கிறேன். எப்படியும் அந்த நல்ல ஆண்டவருக்கு ஒரு மகிமையுள்ள ஒரு பாட்டாராதனை செய்யும்படியாக, அவரோடு கூட சேர்ந்து கலிகூர்ந்து மகிழ்ந்து பாடி மகிழும்படியாக ஆண்டவராகிய தேவன் தாமே எனக்கு உங்களுக்கும் கூட அனுக்கிரகம் பாராட்டி திரும்பவும் தேவநாயகத்துடைய நல்வார்த்தைகளை கேட்க முடியாத சமயத்துக்குள்ளாக தேவநாயகத்தை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நான் தேவசினாமத்திலே நான் காத்திருந்த பொழுது ஏசாயா புத்தகத்திலே 51ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தின் முற்பகுதியை தேவநாயகத்தை வார்த்தையாக நமக்கு தந்திருக்கிறார். பிரசங்க வாக்கியமாக வார்த்தையாக தேவநாயகத்தை தந்திருக்கிறார். வாசிக்கலாம், எடுத்து ஒருவரிடந்து வாசிக்கலாம். ஏசாயா 51:12 முற்பகுதியை ஒருவர் வாசிக்கலாம். வாசிக்கலாம். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். போதும். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று இந்த வார்த்தை எழுதியிருக்கிறது. ஆண்டவர் ஆறுதலாக பேசுகிறது மாத்திரமல்ல, ஆறுதலாக தவிக்கிற ஒரு ஜீவனுக்கு, ஒரு ஆத்மாவுக்கு அவர் ஆறுதலும் செய்கிறவர் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த காலங்களில் சக மனிதனிடம் இருந்து ஆறுதலான வார்த்தைகள் வருவது என்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாம் அன்றாடம் வாழ்க்கையை நாம் காண்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. புண்பட்ட இருதயத்தில் வேல் கொண்டு பாய்ச்சுகிற அனுபவமே அதிகம் என்று நாம் பார்க்கலாம். நாமே ரொம்ப பாவத்தில் இருப்போம், நாமே ரொம்ப வேதனையில் இருப்போம், நாமே மிகவும் தாக்கப்பட்டவர்களாக இருப்போம். அந்த துயரத்தை கூட்டுகிறது போல, அந்த இருதயத்தில் வேல் கொண்டு பாய்ச்சுகிறது போல அனுபவங்கள் தான் மனிதனிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் பல வேளைகளில் கண்டிருக்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட வேலைகளில் எல்லாம் நம்மோடு ஆறுதலாக இறைவன் பேசுகிறது மாத்திரம் தானா? இல்லை, அவர் ஆறுதலும் செய்கிறார் என்பதையும் அனுபவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதை இன்றைக்கு திரும்பவும் நினைத்து பார்ப்பதற்கு ஆண்டவர் இந்த நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். தொடர்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன், அவர் ஆறுதல் சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன். ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறவர்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. சங்கீதம் 94 கூட இந்த சங்கீதக்காரர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் 12வது வசனத்திலே என்று சொல்லி பாருங்கள். அவருடைய வார்த்தைகளே நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. அவர் நம்மோடு கூட பேசுவார் என்று சொன்னால், ரொம்ப சுக்கத்துல, பாரத்துல, கவலையில, கண்ணீர்ல, வருத்தத்துல நாம் துவண்டு போயிருக்கிறோம், ஆறுதலற்று தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இருந்தேன், நீங்கள் இருந்தீர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் வந்து ஆறுதலாக நம்மிடத்தில் ஒரு வார்த்தை பேசுவார் என்று சொன்னால், அதுதான் நமக்கு ஆறுதலை தருகிறது, தந்தது, தரும் என்பதுதான் காரியமா இருக்கிறது. சங்கீதம் 94:12 ஒரு தேவனுடைய கூட இருந்து வாசிக்கிறோம். வாசிக்க. கர்த்தாவே, கர்த்தாவே, குழி வெட்டப்படும் வரை. அதுதான் சகோதரே, தப்பா சரிதானா? சாரி, நம்பர் மாற்றி சொல்லியிருக்கேன். சங்கீதம் 94
19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் ஆறுதல் எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறது. உங்களுடைய ஆறுதல் என்னுடைய ஆத்மாவை என்ன தேற்றுகிறது, தேற்றுகிறது, ஆறுதல் படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு ஆர்வம் படுகிறது போல கூட ஒரு மகள் அப்படியாக உணர்ச்சி மயமாக உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலும் அநேக வேலைகளில் கர்த்தருடைய சத்தம், அவருடைய காரியம், அவருடைய வார்த்தை செவிகளிலே பாய்ந்த பொழுது உண்டான அனுபவத்தோடு கூட அவர்கள் செலுத்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அதற்காக நானும் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உங்களுடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் ஆறுதல் செய்கிறவர், ஆறுதல் சொல்லுகிறவரும் அவர் தான், ஆறுதல் செய்கிறவரும் அவர் தான் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியது. யோபு 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோபுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர் பெரிய கொடிய துக்கத்திலே இருந்தார். பெரிய இழப்பு அவருக்கு உண்டாயிருந்தது. பிள்ளைகள் போய்விட்டார்கள், போய்விட்டார்கள். இருந்த எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் போய்விட்டது. மிருக ஜீவன்கள் எல்லாம் கெட்டு போய்விட்டது. ஜீவன் மாத்திரம் மிச்சமா இருந்தது. சரீரமும் மிகவும் அழுகி நாற்றப்படுத்த ஒரு நிலையில அவர் என்ன செய்தார், ஓட்டை எடுத்து அந்த கொடிய பருக்களை அவர் சுரண்டி கொண்டிருந்தார் என்று கூட நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலை. அவருக்கு ஆறுதல் இல்லை. யார் ஆறுதல் படுத்த கூட. சரி, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, நண்பர்கள் வந்தாங்க, 3 பேர் கேள்விப்பட்டு வந்தாங்க. நம்ம யோபு போய் பார்த்து ஆறுதல் சொல்லுவோம்னு வந்தாங்க அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 2:11 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. 2:11 எடுத்தவங்க வாசிங்க. மாறி மாறி வாசிக்கலாம். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேவானியனாக எலிப்பாசு, பில்தாது, 3 பேரும் கேள்விப்பட்டு ஆமா 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 அதாவது நல்ல நோக்கத்தோடு தான் வந்தாங்கன்னு எழுதியிருக்கு. அவருக்காக பரிதவிக்கிறதுக்கும் அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தான் அவங்க புறப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க வந்தாங்க, ஆறுதல் படுத்த பார்த்தாங்க, ஆறுதல் சொல்ல பார்த்து சொன்னாங்க. ஆனால் யோபுவுக்கு இருந்த அந்த தாக்கம், அவருடைய வலி மகா கொடியதாக இருந்தது. அவரு ரொம்ப கஷ்டமான ஒரு கால சூழ்நிலையில அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்படி இருந்த நிலையில அவர் ரொம்ப அங்கலாய்ச்சிருக்கிறார் போல இருக்கு, ரொம்ப குழம்பி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய காரியங்களை உண்டாயிருக்கு. வாசி பாருங்க யோபு 11:2 கூட நீங்க வாசி பாருங்க. யோபு 11:2. அப்போ அவர் ரொம்ப பேசியிருக்கிறார், ரொம்ப அங்கலாய்த்திருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய வழி அவருக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஆனா ஆறுதல் சொல்ல முடியாத அங்க வந்திருந்த அவர்களுக்கு அது விலங்கல போல இருக்கிறது. அவங்களுடைய ஆறுதலே அவருக்கு ரொம்ப பாரமாயிட்டு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க. நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீராதரும் நீர் நிமித்தம் என்னோட வழக்காடுகிறேன், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்றேன். அப்பொழுது 11:1-2 வாசிங்க. அப்படி நாகமாத்தின் குமாரனாக சோப்பார் பிரயத்தனமாக ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ வாய்ச்சாலகன் நீதிமானை விளங்குவானோ ரொம்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு அந்த ஆத்மாத்துல இருந்த வேதனை தாங்காம அவர் ரொம்ப அதை அடக்க முடியல, தாங்க முடியல. அதனால அவர் பேசினாரு. ஆனா இவங்களுக்கு அது ரொம்ப அதிகமா தெரிஞ்சிச்சு. இங்க வந்து இந்த 3 நண்பர்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அதிகமா தெரிஞ்சு, ரொம்ப ஓவரா தான் பேசுறாரு. ஆண்டவரோட ஒரு நீதிமான்னு பேசுறாரு. அப்படி இப்படின்னா அவங்க கிரகிச்சதுனால, அவங்களுக்குள்ள அவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால அவரை ரொம்ப வருத்தப்படும்படி இப்படி நிறைய வார்த்தைகள் பேசுனாங்கன்னு முன்னே நம்ம நிறைய காரியங்களை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆறுதல் சொல்றதுக்கு தானே வந்தாங்க.
அவருடைய பாதிப்பு என்னங்கிறத அவங்களால உள்வாங்கிக் கொள்ள முடியல, சரியா அதை புரிஞ்சுக்கிட முடியல. அவரு இருக்கிற இடத்துல அவங்களால இருந்து பார்க்க முடியல. அதனால ரொம்ப இப்படிலாம் சொன்னதாக அங்க பார்க்கலாம். மத்தேயு 11:28 வாசிப்பாருங்க. ஆனா ஆண்டவரே, நம்ம என்ன நிலையில இருக்கோம், நம்முடைய ஆத்மாவினுடைய பாதிப்பு என்ன, நம்முடைய பிரச்சனையுடைய காரியம் தாக்கம் என்ன, அது எந்த அளவுக்கு என்னையும் உங்களையும் அதிகமாக அது தாக்கி இருக்கு, அதனுடைய மிகுதி என்ன, அதனுடைய காரியம் என்னங்கிறத அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, நாம இருக்கிற இடத்துல இருந்து அவர் பார்க்கிறார். அதனாலதான் யோபு அவர் குற்றமா தீர்க்கல. அதான் காரியம். அப்போ அவரிடத்துலதான் அந்த இளைப்பாறுதல் நமக்கு இருக்கு, அந்த ஆறுதல் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத அனுபவத்தினால நம்ம அறிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம் தான். அதனால நம்ம இன்னும் நெருங்கி சேர முடியும் தானே அந்த அன்பை. யோசித்து பாருங்க, வாசித்து பாருங்க. மத்தேயு 11:28 வாசித்து பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப பாரமா இருக்கா, ரொம்ப வருத்தமா இருக்கா, முடியலையா, என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் என்ன செய்வேன், ஆறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை அவர் நம்ம அணுகிற விதம், அதுதான் நமக்கு பெரிய ஒரு ஆறுதலை என்ன செய்யும், நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. நானே உங்களுக்கு என்ன செய்வேன், ஆறுதல் செய்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. சொல்லுகிறதல்ல பெரிய காரியம், சொல்லுகிறதே பெரிய காரியம் தான். ஒரு மனிதனுடைய நிலையை அறிஞ்சு, அவனுடைய வலி அறிஞ்சு, வேதனை அறிஞ்சு, அவனுடைய தாக்கத்தை அறிஞ்சு, ரொம்ப கவனமா அந்த மனிதனுடைய காரியங்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பொறுமையா இருந்து நம்ம உள்வாங்கி கொண்டு அதை கிரகித்து அவருடைய நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கிறது பெரிய காரியம். ஆறுதல் செய்கிறது இறைவன் தான் செய்யணும். மனிதர்களாக யாரும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது, நீங்களும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கலாம். இப்படி ஒரு வாய்ச்சலாக கூட ரொம்ப ஓவரா பேசுறீ அப்படின்னு ரொம்ப கடினமா சொல்லிவிட்டாங்க. இதுதான் வேல் கொண்டு குத்துற காரியம். அவரே மனுஷன் நொந்து போய் இருந்தாரு, அவருக்கு இருந்த பாதிப்பு வேதத்தை முன்னே புரட்டுகிறதா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், அந்த அளவுக்கு நாம் இழக்கவில்லை. அவர் எல்லாத்தையும் இழந்தாரு. சர்வத்திலும் பெரிய வேதனை, பல்ல மூடுறதுக்கு தான் ஏதோ லேசா குற்றம் சதை இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறதாக எனக்கு நினைவிருக்கிறது. அந்த அளவுக்கு கொடிய நிலை அவருக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் என்ன செஞ்சாரு, நிதானிச்சிருந்தாரு. அவருடைய வழி எவ்வளவு கொடிதுன்னு இறைவனுக்கு தெரிந்திருந்தது, தேவனுக்கு தெரிந்திருந்தது. பாருங்க, யோபு 42:8 நீங்க வாசி பாருங்க. யோபுல 42:8 வாசி பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆமாப்பா, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன போதே சொன்னாங்கல்ல, அது சரிதான், எனக்கே ரொம்ப உன் மேல ஆத்திரமா வந்துச்சு. என்ன அவ்வளவு பெரிய நீதிமான நீ, என்ன நீ கேள்வி கேட்டு பேசுறீங்க, நீ எனக்கு முன்னால வந்து நில்லும், நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னீங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்குப்பா, என்ன தப்பா கண்டீங்கப்பா அப்படின்னு நீ என்கிட்ட பேசுறீங்க. அந்த 3 பேரும் சொன்னது சரிதான் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இங்க என்ன சொன்னாருன்னு பாருங்க. அவருக்கு தான் நம்மளுடைய பாதிப்பு என்னன்னு 100க்கு 100 100,000 தர சரியா தெரியும். அவர் அப்படியே நம்ம கூட இருந்தே நம்முடைய வழியை பகிர்ந்து கொள்கிறவர்களா, நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்கிறவர்களா. ஆனா அவருக்கு அந்த வேதனை தெரிஞ்சிச்சு, யோபுடைய பாதிப்பு தாக்கம் எவ்வளவு மோசமானது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அவர் என்ன கடைசியில என்ன சொன்னாருன்னு பாருங்க. என்ன சொல்லி இருக்கிறது வாசிக்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு தாசனாகிய யோபனிடத்தில் போய், என் தாசனாகிய யோபனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தருணங்களை இடுங்கள், உங்களுக்காக சர்வாங்க தருணங்களை இடுங்கள். தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நான் என்ன செய்ய மாட்டேன்,
நடத்தாதிருப்பேன். என் தாசனாய் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாவ நிவாரண பலி எனக்கு செலுத்துங்கன்னு சொல்லி 3 ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து நண்பர்களையும் பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார் ஒழிய யோபு பேசுறது குற்றமாக தீர்த்தாங்க இல்லையா? ஆனா கர்த்தர் யோபுவோட அங்கலாய்ப்பை குற்றமாக தீர்க்கவில்லையா? அந்த இடத்துல ஒருவேளை நானும் நீங்களும் கூட இருந்திருந்தா கடவுளாது மன்னிப்பாராக, கடவுளாது மண்ணாங்கட்டியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிருப்போம். அப்படிதானே? அதனால ஆண்டவருக்கு அவர் பேசுறதெல்லாம் குற்றமாவே தெரியல. நீரும் பலி செலுத்தி எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அவர் நீதிமான் என்று தேவனால் தீர்க்கப்பட்டார். அவர் நீதிமானாக தேவனால் தீர்க்கப்பட்டபடினால்தான் யோபுவிடத்தில் கொண்டு போய் பலி செலுத்தக்கூடிய ஆட்டுக்கிடாக்களை காலங்களை கொண்டு போய் கொடுத்து அவனை என் தாசனாக யோபுவிடத்தில் கொண்டு போய் கொடுத்து அவனை உங்களுக்காக பாவ நிவாரணம் செய்யும்படியாக நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை அங்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவர் நிதானமா பேசினாரு அப்படின்னு தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஒரு நாள் ரொம்ப நெருக்கமான காலம் போது தூத்துக்குடியில விசுவாசியா இருந்த பொழுது ரொம்ப நெருக்கமான ஒரு காலம் போது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு கடுமையான ஒரு காலம், மனவேதனையான ஒரு காலமாக இருந்தது. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த காலம், அதை அறியாது உணராது இருந்த சனக்கூட்டத்தின் மத்தியிலே இருந்த ஒரு காலம் அது. ஒரு நாள் கடற்கரையில வட்டப்புற வேலையும் கணக்குள்ள வேலையும் சேர்த்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வட்டமும் கூறிட்டு ஒரு 10 போட்டிகளுக்கு கணக்கு எழுதுறோம். எல்லாரும் என்கிட்ட கொண்டு வந்தா என்ன செய்வார்கள், அந்த வித்த அந்த மீனுடைய காரியங்கள் பிள்ளைகள் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து மொத்தமா அதை நான் வாங்கி அப்படியே வருஷப்படுத்தி எழுதி அதுக்கு வட்ட காசு எவ்வளவு அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பேட்டா எவ்வளவு அப்படின்னு எழுதுனேன். அப்போ அங்கே இருந்த ஒரு சகோதரனும் ஒரு போட்ல கணக்கு பிள்ளையா இருந்ததுனால என்கிட்ட கணக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கிற பொழுது அந்த நாட்களில் இருந்த சூழ்நிலையில் அவரும் தப்பு கணக்கு போட்டு விட்ட அப்படின்னால அவர் என்கிட்ட வந்து கொஞ்சம் உரசுற மாதிரி ரொம்ப வருத்தமா பேசிட்டாரு. ஹல்லேலூயா! அதாவது நானே வழியில இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவரு வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா திடீர்னு வந்து என்னைய லேசா அப்படியே ஒரு உரசிட்டாரு. ஏன்னா நான் தான் சரியில்லைங்கிற மாதிரியும் என் மேலதான் தப்பு இருக்கிற மாதிரியும் அவர் சொல்லிட்டாரு. ரொம்ப கடினமா ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், யோபுடைய மனத்தாக்கம் இறைவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கிறார். அது மாதிரிதான் என்னுடைய காரியங்கள் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்க சரியாத பத்தி தெரியாதனால வரிசைட்டு போறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப வேதனையாக இருந்தது. தப்பு செய்து தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சா எப்படி வலிக்குங்கிறது எனக்கு ஒரு அனுபவத்தை தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தந்திருக்கிறார். காலம் மாறிச்சு. அந்த சகோதரர் மாத்திரமில்ல, எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இந்த காரியங்களை பிடிச்சுக்கிட்டாங்க. அதற்காக நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நான் என்ன செய்கிறேன், நான் சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா! அதே சகோதரர் சில மாதங்களுக்கு முன்பாக அவருடைய மனைவிக்கு ஒரு ஆபரேஷன் சொல்லி இந்த குலசேகர் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணியிருந்த பொழுது எனக்கு போன் போட்டார். ஐயா இப்படி மனைவிக்கு அப்படின்னு சொல்லி நான் உடனே ஓடி போய் அந்த சகோதரியை பார்த்து ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, இத்தனாம் தேதி ஆபரேஷன் என்று எனக்கு சொல்ல பொழுது அந்த சகோதரனுக்காக அந்த சகோதரிக்கு சாய்ஸ் நாட்களை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா அந்த சகோதரி கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா! ஏன்னா அவருக்கு அவங்க வேணும், பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் அந்த சகோதரருக்கு அந்த சகோதரி கண்டிப்பாக தேவை. அதுக்குள்ள எனக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. நானும் அதுக்காக ஜெபித்தேன். கர்த்தர் அந்த ஆபரேஷன் நல்ல வெற்றிகரமாக முடிந்து அவர் கடந்து போவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். போன பிற்பாடு என்கிட்ட என்ன செய்தார், ஐயா இப்போ நல்ல சுகமாகிட்டு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். தொடர்ந்து
தொடர்பில் இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அந்த காரியம் எனக்கு நினைவிருந்தாலும் அந்த சகோதரன் மேல் எனக்கு எந்த பாரமும் இந்த வருத்தமும் இல்லை. அப்படி என்னை கர்த்தர் பக்குவப்படுத்தியிருக்கிறார். அதற்காக இந்த தேவனாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நடந்தால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது அது எனக்கு ரொம்ப பாரமான ஒன்றாக இருந்தது. சூழ்நிலை நிமித்தம் அவருடைய ஆக்குரிய வாழ்க்கையிலும் சபை அனுபவங்களிலும் கூட சில குறைவுகள் உண்டாயிருக்கிறது. அதை பார்த்து விட்டு நான் திரும்புகிற வேலையில அவருக்காக நான் சொத்திருத்துக் கொண்டே இருந்து விட்டு அவருக்கு என்ன சொல்ல முடியும்? இந்த சபையின் வாழ்க்கையிலும் அவருக்கு ஒரு குறைவு உண்டாயிருக்கிறது. ஆக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு குறைவான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் அகப்பட்டிருக்கிறார். என்ன சொல்ல முடியும் என்ற தேவனத்தில் நான் சோத்திரித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த லிப்டில் என்னை வந்து வழியனுப்பதுக்கு வந்தார். அந்த ஆஸ்பத்திரி லிப்டில் நான் ஒரு வார்த்தை சொன்னார்கிட்ட வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே திருச்ச வேண்டிய சூழ்நிலை அறிந்திருக்கிறோம். அதனால ஒன்றும் சொல்ல முடியல. அப்ப என்ன சொல்றது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற பொழுது, சகோதரரே ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கலந்து வந்திருக்கிறேன். அவருக்காக நான் இப்பொழுதும் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்காக என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நான் தேவைப்படுகிறே நம்முடைய பாதிப்பு நமக்கு எந்த அளவுக்கு அது தெரிகிறதோ அந்த அளவுக்கு அது அப்படியே இருக்கிற மாதிரியே ஒருவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது நம்ம ஆண்டவர் தான், இயேசுநாதர் தான். அதனால வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்கள ஏன்ட்ட வாங்க, உங்களுக்கு ஏற்பாடுகள் தருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பத்தம் அதுக்கப்புறம் நீங்க பின்னால நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அவருக்கு ரெட்ட தெரியாத ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாம் திருப்பி கொடுத்தாரு, ரெட்ட தெரியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் ஆறுதல் செய்கிறது. வார்த்தை ஆறுதலாக இருந்தது யோபுக்கு. அவர் நினைச்சிருக்க மாட்டாரு இப்படி ஆண்டவர் பேசுவார் நினைச்சிருக்க மாட்டாரு. யோபை போல நீங்க நிதானமா பேசலன்னு சொல்ல மாத்திரமல்ல, 3 பேரை கூட்டிக் கொண்டு அவர் பாட்டி மகனே அவருடைய புத்தியினத்துக்கு தக்கன தண்டனை நான் உங்களுக்கு கொடுத்துறாருப்படி அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய், விண்ணப்பம் பண்ணு, பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆறுதலும் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யார் ஆறுதல் சொல்ல முடியும்? யார் ஆறுதல் செய்ய முடியும்? எது சரியான அந்த நேரத்துக்கு உண்டான ஒரு பாதிப்புக்கு உரிய சரியான ஒரு வார்த்தையாக இருக்க முடியும்? யாரால் ஆறுதல் உண்டாக முடியும்? எனக்கு உங்களுக்கும். யாரால் ஆறுதல் உண்டாயிற்று? எனக்கு உங்களுக்கும். அதற்காக என் ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன்? அதிகமாக நான் சோத்திருக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 2:6 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். எல்கானான் ஒரு மனுஷன் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பக்தியுள்ள மனுஷன் இருந்தான்னு சொல்லப்படுகிறது. அவருக்கு 2 மனைவியர் இருந்திருக்கிறாங்க. ஒரு பேர் பெண்ணினார், ஒரு பேர் அண்ணாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, மூத்தவங்களா இருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப பாரமா இருந்திருப்பாங்க இல்லையா? பெண்களின் நிறைவு கற்பத்தின் கனிதான். பெண்கள் எப்பொழுது பூரணப்படுகிறார்கள் என்று சொல்கிற பொழுது, தாயம் அடைகிற பொழுதுதான் அவர் பூரணப்படுகிறார்கள் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அது உண்மையானது ஒன்றாக இருக்கிறது. அந்த நிலை அந்த அம்மாவுக்கு கிடைக்கல. சக்கரத்துக்கு ஒரு 4-5 இருந்திருக்கும் போல இருக்கு. அடுத்தடுத்து பிள்ளைகள் இருந்திருக்கு போல இருக்கு. என்ன பாருங்க, அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். வாசிங்க. 1 சாமுவேல் 1:2 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அண்ணாவுக்கு பிள்ளைகள் இல்லை. மூத்தவளுக்கு பிள்ளைகள் இல்லை. இளவலுக்கு பிள்ளைகள் இருந்தது. கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தார். அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும் அவளை மிகவும் சாணப்படுத்தினாள். ஆமா, சொல்லி குத்தி சமயம் கிடைத்த போதெல்லாம்
அந்த பெண்ணினால் அந்த அண்ணால பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. நாலு 5 கூட நீங்க வாசிப்பாங்க. 6 வாசித்தீங்களா? 6 வாசிட்டீங்க. 4 5 கூட வாசிப்பாங்க. அப்படியே அவரே ரொம்ப அற்புதமா இருந்ததுனால வருஷம் என்ன செஞ்சிருவாரு? சீலோவில் இருக்கிறதால அந்த தேவனுடைய கூடாரத்துக்கு, அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அவரு போகிறத வழக்கமா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவர் வருஷம் சரியா போயிருவாரு. போனாரு, அந்த வருஷமும் போனாரு. வாசிங்க. ஆமா, அங்க பலியிட்ட பிற்பாடு இவருக்கு ஒரு பகுதியை கொடுப்பாங்க இல்லையா? அதை என்ன செய்வாரு? பங்கு போடுவாரு. பங்கு போட்டு என்ன செய்வாங்க? கொடுப்பாரா? கொடுக்கிற பொழுது ஆமா, ஆனாலும் அந்த அம்மா ரொம்ப சிநேகிச்சிருக்கிறாரு. அவரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி வெறுக்கல. அவரு கடினமா ஒண்ணு ஒரு நாளும் பேசல. ஆனா ஒரு நாள் அவருடைய பாதிப்பு கஷ்டமா இருக்கிறத, எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறத பல வேளைகளில் அவர் பார்த்திருப்பாரு. ஏன்னா இவர் அசந்து தூக்கி இருந்திருப்பாரு. திடீர்னு முழிப்பு வந்திருக்கும். அது பார்த்தோம்னா அந்த அம்மா மொட்டையே இப்படி பார்க்க விரிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பெண் அப்படியா, அண்ணா தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. தூங்கணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் தூங்காம இருக்க அப்படின்னு அவர் ஆறுதலா சில காரியங்களை சொல்லி கர்த்தர் கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆறுதலா பேசி இருந்திருப்பாரு. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எல்லாருக்கும் ஒரு பங்குனா அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சாரு? ரெட்டிப்பான ஆசீர்வாதமா 2 பங்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆறுதலா தான் பேசினார். நல்ல புருஷன் தான். ஆனா அது ஆறுதல் படுத்தல அப்படின்னு நம்ம 7 8 வாசிக்க முடியாது. வாசிப்பாங்க. அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவர் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமுடிவாக்குவாள், வருத்தப்படுத்துவாள், வேதனைப்படுத்துவாள். அப்படி சாப்பிடாம அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க. அண்ணாலே ஏமா அழுகிற? ஏமா சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுறமா, வருத்தப்படுறமா, ஏன் அழுகுறமான்னு கண்ணீரை தொடச்சு விட்டாரா? இதான் நல்ல புருஷனுடைய அழகு. 10 குமாரரை காட்டு உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவங்களை தேற்றிடணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நானும் ஒரு நாள் ஏற்கனவே சொன்னவா ஒரு பெரிய வருத்தத்தில் இருந்தேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தூத்துக்குடியில் இருக்கிற பொழுது ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் என்று ஒரு காரியம் சொன்னேன். அது மாதிரி அந்த காரியம் ரொம்ப ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு அப்படி சொன்னா என்னை அதிகமா பாதிச்சுட்டு, மனைவிடத்துல சொல்லல, பிள்ளைகளிடத்துல சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லல. சொன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களும் கலங்கி போயிடுவாங்க. கலங்கி போயிட்டா மாத்திரமல்ல, இடறி போறதுக்கு உயர்வான ஒரு சூழ்நிலையா இருந்தது. நான் எல்லாத்தையும் அவங்ககிட்ட என்னுடைய பாதிப்பெல்லாம் அவங்ககிட்ட கொட்டி தீர்க்கணும்னு ஆரம்பிச்சேன்னு சொன்னா, அன்னைக்கு அப்படி செத்துருந்துருப்பேன் அப்படின்னு சொன்னா அவங்கள நிப்பாட்டுறதும் கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ அதுவும் ஒரு சரியான செயலாக எனக்கு தெரியல. அதனால நான் பழைய சைக்கிள் தான் வச்சிருந்தேன். அங்கே இருக்கிற பொழுது அதை எடுத்துக்கிட்டு நேரே ஆலயத்துக்கு போனேன். அந்த பக்கத்தில் ஆலயத்து பக்கத்தில் ஒரு தேவண்ட பிள்ளை இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் சாவி இருக்கும். இடையில என்ன நேரங்களில் நம்ம போய் ஜபம் பண்ணணும்னா அந்த வீட்டில் போய் சாவி வாங்கிட்டு ஜபம் பண்ணணும். அந்த ஆத்மாவை வாங்கி அந்த சாவி வாங்கி இந்த ஆலயத்தை திறந்து ரொம்ப மன அழுத்தமாக இருந்தது. ரொம்ப அழுத்தமாக இருந்தது. ஹல்லேலூயா! அப்போ அப்படியே போய் முழங்கால் பண்ணிட்டேன். குப்புற விழுந்துட்டேன். முழங்காலே குப்புற மூச்சு குப்புற விழுந்துட்டேன். வார்த்தை வந்தேன். அப்படி பல கண்ணீர் எப்படி வந்துட்டு அப்படி உள்ள குமரி நான் தேவ சமூகத்தில் விழுந்து விட்டேன். கண்ணீர் அப்படியே வந்து
அது அப்படியே தரையில் அப்படி சொட்டு சொட்டா விழ ஆரம்பிச்சிச்சு. பெருமூச்சு ஏக்கமும் வலி கலந்த ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா! கண்ணீர் சொட்டு சொட்டுன்னு அவங்க தரையில் அந்த விழுந்த அந்த நிமிஷத்துல எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரால நான் கதறி அழுகிறதை பார்த்துக்கிட்டு அவரால் மௌனமா இருக்க முடியல. அவரு என்னை பார்த்து கூப்பிட்டது நான் உணர்ந்தேன். மகனே சாலமோன், எதற்காக இவ்வளவு சஞ்சலப்படுகிறாய்? எதற்காக இவ்வளவு அழுகிறாய்? இந்த சபையில் இருக்கிற மக்கள் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. உன்னை கண்டா முகத்தை திரும்பிட்டு போறாங்க. உன்னை ஏதோ ஒரு தொலைக்கு போட்டு கத்திய போல உன்னை அலுவலமா பார்க்கிறாங்க. குசு குசுன்னு பேசுறாங்க. முகத்துக்கு நேராகவும் கடினமா பேசுறாங்க. அப்படின்னு சொல்லி நீ கலங்கிக்கிட்டு இருக்க. இந்த சகோதரர்கள் இந்த சகோதரிகள் எல்லாம் உன்னை வேற மாதிரி வச்சிருக்காங்கிறதுக்காக வாரி இப்படி இருக்க அப்படின்னு கேட்ட ஆண்டவர் இதே வார்த்தையை தான் என்கிட்ட சொன்னார். இருக்கான சொன்ன வார்த்தையை தான் சொன்னார். இவங்களை காட்டலாம், இவங்க எல்லாரையும் காட்டலாம், இந்த நானும் உனக்கு அதிகமல்லவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு என்கிட்ட பேசினார். ஹல்லேலூயா! 10 குமாரரை காட்டலாம் சாலமோன் நான் உனக்கு அதிகமல்லவா அப்படின்னு கேட்டார். கண்ணீர் நின்றுட்டு வச்சிட்டு அப்படியே நான் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருந்த ஜெபிச்சல் தெரியாது. போகும்போது அண்ணாவை மாதிரி நானும் ரொம்ப பாரத்தோடு தேவ சமூகத்துக்கு போனேன். வருகிற பொழுது அண்ணாவை போல நான் ஆறுதல் அடைந்து வருத்தம் இல்லாம நான் திரும்பி வந்தேன். தேவ சமூகத்தில் தான் ஒரு சரியான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். நம்முடைய பாரங்கள் மாறும், நமக்கு ஆறுதல் உண்டாகும். அந்த ஆறுதல் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்ப எந்த சூழ்நிலை எங்க போகணும்? கடைசியா எங்க போய் நம்ம முட்டு போடணும், மண்டி போடணும்? யார்கிட்ட போகணும்? நம்ம இறைவன்கிட்ட தான் போகணும். நம்ம இறைவன்கிட்ட தான் போகணும். அப்படிதான் இங்க போனாங்கன்னு பாக்குற 10 முதல் வாசிக்கலாம். அது 1ஆம் அதிகாரம். அவரு ஆத்தி பார்த்தாரு, தேர்த்தி பார்த்தாரு, கண்ணீரை தொடச்சி பார்த்தாரு, 2 பக்கம் கொடுத்து பார்த்தாரு. எல்லாம் என்னமா பிள்ளைன்னு அவன் சொல்லிட்டான். நீ கலங்கிக்கிட்டு இருக்க. நான் என்னைக்காவது ஒண்ணு கஷ்டப்படுத்த முடியாது பேசிருக்கேன். அவன் குறைய சொல்லிருக்கிறேன். நான் அப்படி சொல்லலையே. நீ தான் எனக்கு முதல் பிள்ளை. அதுக்கப்புறம் தான் பெண்ணினால் பெற்ற பிள்ளைகளா 2, 3, 4. நான் ஒன்னதான் முதல் பிள்ளைய வச்சிருக்கிறேன். அப்படி எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. ஆனாலும் அந்த தனம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வலிச்சிச்சு. ரொம்ப அந்த காய் கஷ்டமா இருந்துச்சு. பார்த்தாங்க இது ரொம்ப மோசத்துல கொண்டு நம்மளை விட்டுரும் அப்படின்னு நினைச்சாங்க. என்ன தெரியல. இன்னைக்கு இருக்கிற ஒரே இடம் அவருடைய பாதம் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா! பாத்தீங்க, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணாக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தீர்களே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்ததால் அவன் உயிரோடுக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எனக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டாம்ப்பா. அவங்க போய் கேட்டது எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. எனக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டாம் தகப்பனே, என் தேவனே, எனக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டாம்ப்பா. நின்று நீங்கிறதுக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கப்பா, அதை உமக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணாங்க. எனக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டாம், நிந்த நீங்கிறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை தாங்கன்னு சொல்லி அப்படியே போய் இதயத்தை ஊட்டிட்டாங்க. ஹல்லேலூயா! கேட்காம இருப்பாரு நம்ம ஆண்டவரே. இந்த உடைந்த நொறுங்கி போய் தேவ சமூகத்துல மனக்கசந்து அழுது அந்த பெண்மணியோட கேட்காம இருப்பாரா? 16, 17, 15, 16 கூட வாசிப்பாருங்க. எந்த தேவண்ட மனுஷனுக்கு 7க்கு கூட விளங்கல. அவர் வந்து கஷ்டமா ஏதோ பேசிக்கிட்டாருன்னு 14 எழுதி இருக்கிறது.
அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு அங்கே எழுதிக்கிறது 15 16 வாசிங்க. அதற்கு அவள் பிரதித்திரமாக ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சை ரசமாக மதுவாக இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பேலியாளின் மகன் அல்லப்பா. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அப்படியே இருதயத்தை ஊற்றிட்டப்பா, கண்ணீரை மாத்திரம் இல்லப்பா, இருதயத்தையும் சேர்த்து ஊத்திட்டப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆசிக்கிறாங்க. நம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதே. அவ்வளவு கஷ்டம், மிகுதியான அவ்வளவு விசாரம், அவ்வளவு கிளேசத்தினாலும் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த தேவனுடைய மனுஷன் மூலமாக பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. பதினேழு 18 என்ன சொன்னாரு? அப்போ இந்த பெண்மணிய கஷ்டம் தெரியாம நம்ம வேற கஷ்டமா பேசிட்டோமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய மனுஷர்கள் எப்பொழுதுமே சில காரியங்கள் நடக்கிற பொழுது அவர்களுக்குள் ஒரு மென்மை இருக்கும். கண்டிப்பாக அந்த மென்மை அவர்களுக்குள் இருக்கிறது ஒரு பாக்கியமான காரியம். தேவனுடைய மனிதர்களுக்குள் இருக்கிறது அவர்களுக்குள் இருக்கும் அந்த மென்மை, பரிவு. அதற்கு சமாதானத்துடன் நினைப்போ இந்த அம்மாக்கு பார்த்து சொன்னாரு சொல்லப்பட்டது. அதற்கு கேலி சமாதானத்தோட கோமா, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை மகளே, நீ இஸ்ரவேல் தேவனிடத்துல என்ன கேட்டியோ அதை தேவன் உனக்கு தருவாரு, சமாதானத்தோடு போ அப்படின்னு சொன்னாரு. அங்க ஆறுதல் உண்டாயிற்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள் அடையாளத்துக்கு உம்முடைய கண்களே தயை கிடைக்க கிடது என்றாள். புருஷன் சொல்லியும் வாசிங்க. அன்று அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போதனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. புருஷன் சொல்லி சாப்பிடல, புருஷன் ஆறுதல் சொல்லி ஆறுதல் வரல. இங்கே தேவனுடைய சமூகத்திலே அந்த சகோதரிக்கு ஆறுதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. திரும்ப போய் இருந்தாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, போஜனம் பண்ணாங்க. அப்போ எல்கான நினைச்சிருப்பாரு, நம்மளால முடியாதத ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் சொல்லி அவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருப்பார் தானே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எனக்கு முடியாத நீங்க செஞ்சிட்டீங்க. அவன் துக்க முகமாக இல்லை, இப்போ தெளிவு இருக்கு அவன் முகத்துல, ஒரு அமைதி இருக்கு. அவன் சாப்பிடுறா அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பான்னு பார்க்கலாம். ஆறுதல் செய்தார் என்று 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்திலும் அந்த 2ஆம் அதிகாரத்திலும் பார்த்தா தெரிகிறது. அதை கேட்டது என்ன கேட்டா, எனக்கு நீங்க முடியாது தாங்காண்டவர், ஒரு பிள்ளை தாங்காண்டவர, அந்த ஒரு ஆண் பிள்ளை தாங்காண்டவர, அந்த பிள்ளைய உமக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரு கொடுத்ததை அப்படி அதோட நிறுத்திக் கொள்ளாம தொடர்ந்து நிறைய பிள்ளைகளை பெற்றாங்க. ஒருவேளை பெண்ணினால விட நிறைய ஜாஸ்தியா பிள்ளைகள் பெற்றாங்களே எனக்கு தெரியல. ஆண்டவர் தொடர்ந்து அவங்களை கடாட்சித்தார் என்று 2ஆம் அதிகாரம் 21 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கற்பம் தெரிவித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏராளமாக தாராளமாக பெருகுகிறது என்று லேயா சொன்னது போல அங்கே அப்படி நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இறைவன் ஆறுதல் நமக்கு சொல்லுவாரு. அவர் சொல்லுகிற பொழுது நமக்கு ஆறுதல் உண்டாகும், ஆறுதல் செய்வார். ஹல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், எந்த வழியா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனத்தாக்கமாக இருந்தாலும், அது எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும், முடியல ஆண்டவரே, முடிஞ்சு போறதுக்கு ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கண்டிப்பா முடியாது. கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருவாரு, பலப்படுத்திடுவாரு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தேவனுடைய மிளார்களால் அடியுண்ட புருஷன் அப்படின்னு சொல்லி இறைமையா சொன்னது போல அதிகமாக நாங்கள் தாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அங்கே பவுல் சொன்னது போல அதிகமாக உபத்திரப்படுகிறோம். அதனால் நாங்களும் தேவனால் ஆறுதல் அளிக்கிறோம், மற்றவர்களுக்கும் ஆறுதல் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா.
சங்கீதம் 119 49 50 வசனங்களை கூட வாசித்து பார்க்கலாம். வாசித்து பாருங்க. நீர் என்னை நம்பப்படின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்பப்படின வசனத்தை அடியானுக்காக நினைத்தருளும். நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, நான் இப்படி செய்வேன்னு சொன்னீங்களே, இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இப்படி செய்வேன்னு சொன்னீங்களே, ரொம்ப பாதிப்பா இருக்கிற நேரத்துல அப்படி பக்தர் என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க இப்படி சொன்னீங்களப்பா, அதை நம்பினப்பா, அந்த வார்த்தைகள் இப்படி செய்யுங்கப்பா அப்படின்னு அவங்க திரும்பவும் தேவனிடத்துல தான் போனாங்க. காலதாமதமான பொழுது, காலங்கள் கடந்து சென்ற பொழுது சொன்னீங்களப்பா அப்படின்னு நம்ப பண்ணீங்களப்பா, நம்பின ஆண்டவரே. வாசிங்க. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதான்ப்பா இந்த சிறுமையில எனக்கு ஆறுதல். உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. உங்களுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. என்ன விட்டுட்டு போய் நினைக்கிறீங்க? எத்தனை தடவை நான் பாதிக்கப்பட்டு எத்தனை தடவை அவர்கிட்ட போனாலும் அத்தனை தடவையும் நம்மளை குணமாக்கி, நம்மளை ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி தேவ சமூகத்துல அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி ஆறுதல் படுத்துகிற தேவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவர்தான் நமக்கு ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அருமையானவர்கள் ஆறுதல் சொல்லுகலாம் தேவையில்லை. ஆனா ஆறுதல் தேவ சமூகத்தில் தான் இருக்கிறது. அவர்தான் ஒருவரை கரெக்டா சரி செய்ய முடியும், அந்த காரியத்தில் இருந்து ஆறுதல் கொடுக்க முடியும் என்று சொல்லி நம்ம இங்கே என்ன செய்ய பார்க்க முடிகிறது. ஆகாருடைய சம்பவங்களை நாம் அடிக்கடி நாம் தியானித்திருக்கிறோம். சாராய்க்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆபிராமுக்கு ஆகார செகண்ட் வைஃபா கொடுத்தாங்க. 2வது மனைவியா என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அவங்க கற்பவதி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சேட்டை இருந்திருக்கு. கற்பவதியான உடனே ஆகார என்ன செஞ்சாங்க, ஆகாரு சாராய் என்ன செஞ்சாங்க, ரொம்ப அற்பமா அப்படி ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்க. அப்படி சாடமாடியா ஏதோ பேசிருக்கிறாங்க போல இருக்கு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஆகாரம் கொஞ்சம் கடினமா நடத்திட்டாங்க. வாழ்க்கையில் உனக்கு பங்கு போட்டு கொடுத்து மூலமாக எனக்கு ஒரு குழந்தை பாக்கு கிடைக்காதான்னு சொல்லி நான் இப்படி செஞ்சேன்னா நீ என்கிட்டே வேலையை காட்டுறியா அப்படின்னு சொன்னோன்னு அவங்க ரொம்ப பாரமாயிட்டு கடுப்பாயிட்டு செஞ்சாங்க. ரொம்ப கடினமாக நடத்தினாங்க. உடனே இந்த ஆகருக்கு தாக்கு பிடிக்க முடியல. சொல்லாம கிளம்ப என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. சொல்லாம கிளம்ப போயிட்டாங்க. வீட்டை விட்டு இறங்கி எடுத்துட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்னு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, தாக்கு பிடிக்க முடியல. அப்படி போகிற பொழுது அவர் ஆசீர்வதித்த ஆண்டவர் அப்படி போட்டு விடல. தப்பு இருந்துச்சு, குறைபாடுகள் இருந்துச்சு, அதுக்கு அப்படி விட்டுருவாரா? அப்படிலாம் விட மாட்டாரு. அவரு வந்தாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். வந்தவர் என்ன சொன்னாரு சொல்லி 11 எழுதப்பட்டிருக்கிறது. 16-11 வாசிக்க. இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் ஆளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய். ஆமா மகளே, ஒரு குமாரனை பெறுவாய். ஆமா, கர்த்தரும் நான் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் ஆமா அவனுக்கு இஸ்மவேல் என்று பேருவாயாக அப்படின்னு சொன்னாரு. எங்க போறேன்னு கேட்டாரு. 9-10 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி 8 எழுதப்பட்டிருக்கிறது. சரி அப்படின்னு ஆறுதலா சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படி சொன்னா, நீ திரும்பவும் போய் அந்த நாச்சியார்கிட்ட போல நீ என்ன செய்ய, கையில போய் அடங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு 10 ஒரு நல்ல வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பின்ன கப்பெடுத்து தான் நாங்கள் அவளை நோக்கி உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணேன். அந்த அம்மா ரொம்ப தவிசித்து பார்க்க தானே, வயிற்றுல பிள்ளை இருக்கு, இதை பெற்று எடுக்க மாட்டோமா, இல்லது நமக்கு இருக்கிற சூழ்நிலையில அது நமக்கு கையில கிடைக்காம போயிருமா, அவ்வளவுதானோ, எங்க போவேன், யார்கிட்ட போவேன்? அனாதை போல அவங்க நடந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் வந்து ஆறுதலா பேசினா மாத்திரம் இல்ல, ஆறுதல் படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது பார்க்கணும். சரிம்மா நீ போய் நாச்சியார்கிட்ட போய் நீ அடங்கிடு அப்படின்னு சொன்னாங்க. தயக்கமா இருந்திருக்கோம். ஆண்டவரே அப்படின்னு பார்த்து, போமா நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ போ, சாராதானே நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ போமா அப்படின்னு பலப்படுத்தி
சொல்லியிருப்பார் தானே. எல்லாம் அங்க எழுதப்படல. பேசினார் என்று சில காரியங்கள் குறிப்பிடத்தாக எழுதப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் எழுதப்படல. அதான் அங்க நடந்தது. ஹalleluya. அப்படி தயங்கி போனாங்க. அதுக்குள்ள அந்த அம்மா சங்கடத்துல விரட்டி விட்டுட்டு காலையில எந்திரிச்சு பார்த்திருக்காங்க. ஆகார் மேல சாலைக்கு பாசம் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிச்சு பார்த்தா சாலை ஆகார காணும். ஐயோ பிள்ளைய காணுமே. ஏங்க பாத்தீங்களா? பார்க்கலையம்மா. என்னங்க ஆளை காணும்? அங்கங்க தேடி பார்த்திருக்காங்க, காணும். ஐயோ எங்க போனான்னு தெரியலையே, வயிற்றுல பிள்ளைய வச்சிருந்தாலே அப்படின்னு பதறிட்டாங்க. ஐயோ நீ கலங்கி அங்கங்க தேடி இருப்பாங்க, வேலையாட்கள் எல்லாம் விட்டு பார்த்துருக்காங்க, காணுமே. ரொம்ப உடைஞ்சி அவங்களும் உடைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு அவங்களும் உடைஞ்சி போய், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமா அப்படின்னு ரொம்ப கலக்கி போய் அவங்க இருந்திருக்கிற நேரத்துல மெதுவா ஆகாது எட்டி பார்த்துருக்குறாங்க. சாராணி கூட கொடியே வந்து கெட்டி பிடிச்சி, மக்களே நல்லதுக்கு தானம்மா உன்னை நான் கண்டிச்சேன், புரி போயிட்டியம்மா, இன்னைக்கு போகாது அப்படின்னு அமர்த்தி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. திரும்பவும் இஸ்மாயில் 16 வயசு 15 வயசு ஆகவும் திரும்பவும் பிரச்சனை வந்துச்சு. அப்பவும் ஆண்டவர் தான் ஆரம்பிச்சுதான் பிள்ளைகளே, ஆறுதல் இல்லாமல் தவிர்க்கிற வேலைகளில் நமக்கு ஆறுதலா இருக்கிறது ஆண்டவர் தான். ஆறுதல் அவர் அவர் நம்ம கிட்ட பேசினார்னா கண்டிப்பா அந்த வார்த்தைக்கு பலன் உண்டு, பவர் உண்டு, வல்லம் உண்டு. அது நம்மளை கண்டிப்பா ஆறுதல் படுத்திடும், நம்மளை நிமிர்ந்து உட்கார செய்திடும், அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துடும். நமக்கு கவலைகள் எல்லாம் அதை என்ன செஞ்சிடும், அதை நமக்கு மாற்றிடும், ஆறுதல் உண்டாகிவிடும். அவருடைய அந்த ஆறுதல் தான் நம்மை இப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் தொடர செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். அந்த ஆறுதல் எனக்கு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு, எல்லா காலங்களிலும் எல்லா காரியத்திலும் உண்டு என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த முக்கியமான செய்தியா இருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 37-38 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து, அந்த அம்மாவுக்கு ஒரு விதமான பாரம், நமக்கு ஒரு மனப்பாரம், அந்த அம்மாவுக்கு ஒரு விதமான மனப்பாரம், கொடிய ஒரு பாதக ஸ்திரீயாக இருந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய வருத்தத்துல பாவத்துல இருந்திருக்காங்க. அதனுடைய தாக்கம் ரொம்ப பாரமா இருந்திருக்கு. இந்த பாவ பாரத்தை எங்க கொண்டு போய் தொலைக்க போறேன்? மனப்பாரமா இருக்கட்டும், வேற எந்த பாரமா இருக்கட்டும், இதை எங்க கொண்டு போய் தொலைக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்த பொழுது இறைவனுடைய முகத்தை அவங்க பார்த்திருக்கிறாங்க. போகும்போது வரும்போதெல்லாம் அப்படி பார்த்த பொழுது அவர் பக்கத்துல இப்படி ஒரு வீட்டுல அவர் என்ன செய்யிருக்காரா, இன்றைக்கு சாப்பிட வந்திருக்கிறார், விருந்துக்கு வந்திருக்கிறார் கேள்விப்பட்ட உடனே அவங்க போயிருக்கிறாங்க. வாசிங்க. ஆமா, ரொம்ப விலையுறந்த ஒரு பரிமள தைலம் இருந்திருக்கு, ரொம்ப விலையுறந்த வாசனை தைலம் ஒன்று இருந்திருக்கிறது. ஆமா, நம்முடைய பாவத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அழுது நனைந்து, ஆமா, பாவத்துல அந்த தைலத்தை ஊற்றி முன்னால போய் நின்று அந்த மனுஷனை பார்க்கறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு தங்களுடைய காரியங்களை உணர்ந்து அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அப்படின்னா போய் நின்றுக்கிட்டு அழுதுக்கிறாங்க. அழுதுகிற பொழுது குனிஞ்சு அழுதுக்கிறாங்க. அந்த கண்ணீர் போய் இயேசுடைய பாதத்தில் விழுந்திருக்கிறது. வாசிங்க. ஆமா, பரிமள தைலத்தை பூசினான்னு சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? அழுது கண்ணீரால அவருடைய பாதத்தை நினைத்து தலைமையில கொண்டு படைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு தன்னை தாழ்த்தினாங்க, கீழா தாழ்த்திட்டாங்க. பெண்கள் ரொம்ப முக்கியப்படுத்துறது காரியம் சொன்னால் ஸ்திரீகள் கூந்தல் தான், முடியலாம், தலை முடியலாம், அது ரொம்ப மேலே பார்ப்பாங்க. அது எவ்வளவு வளர்ந்துருக்கு, போன மாதத்துக்கு இந்த நல்ல தைரியம் தச்சமே அது இன்னும் கொஞ்சம் கீழே நல்லா வளர்ந்துருக்கா, எத்தனை கொஞ்சம் 1.5 அடி கூட வளர்ந்துருக்கா,
பெண்களுக்கு அழகே அவங்களுடைய முடிதான். மொட்டை அடிச்சு ஒரு பொண்ணை பார்க்க, தலைமுறையோட ஒரு பொண்ணை பார்க்க தெரியும். தன்னை சிறுமைப்படுத்துகிறதுக்காக பிற மதங்களில் கூட, கடவுளுக்கு முன்பாக தன்னை சிறுமைப்படுத்துவதற்காக பிற மதங்களில் கூட என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பெண்கள் தலைச்சவரம் பண்ணிடுவாங்க, தலைமொழி இறக்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்க பாவமா இருக்குப்பா, பரிதாபமா இருக்கும். அப்படி சிறுமைப்படுத்தின, அப்படி இந்த பெண் என்ன செஞ்சாங்க, சிறுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறுதல் எல்லாம் வந்திருக்கிறாங்க. 50 வாசித்து முடிக்கலாம், 50ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி, அப்பொழுது அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி சாரி ரட்சித்தது சமாதானத்தோடே போ என்றார். ஆமா, சமாதானத்தோடே போனார். ஆண்டவர் பாவ பாரத்தை நீக்கி மன்னிச்சு அந்த அம்மா அனுப்பினார். பாவ பாரமா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், மனபாரமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார், தேவனாய சமூகத்தில் கண்டிப்பாக ஆறுதல் உண்டு. நம்மை ஆறுதல் படுத்தி அனுப்புவார். ஆறுதல் சொல்லி மாத்திரமல்ல, ஆறுதல் படுத்தி அனுப்புவார். அவரே நமக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையை ஒரு இதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றிவிடு. என்ன பாடமாக இருக்கட்டும், என்ன கவலையாக இருக்கட்டும், என்ன வருத்தமாக இருக்கட்டும், என்ன தாக்கமாக இருக்கட்டும், என்ன ஒரு பாதிப்பாக இருக்கட்டும், என்ன ஒரு காரியமாக இருக்கட்டும், அது உன்னை அழித்துக் கொண்டு இருக்கிறதா, உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறதா, ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறீர்களா? ஜனமே, தேவ ஜனமே, உன் இருதயத்தை உன் தேவனிடத்தில் நீ அண்டாளை போல ஊற்றிவிடு. இந்த பாவியாக சிறிய போல நீ ஊற்றிவிடு. ஆகவே போல உன் அங்காளை தேவனுடைய சமூகத்தில் நீ கொண்டு போய்விடு. அவர் வழியை வந்து உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை ஆறுதல் படுத்தி அனுப்புவார். ஆறுதலும் செய்வார். அந்த காரியத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை உனக்கு தந்து தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக உன்னை மாற்றும்படியாக உன்னை தேவ சமூகத்தில் தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்று மகளே நீ அறிந்து என் தேவனிடத்திலே உன்னை காரியங்கள் எல்லாம் கொண்டு போ. அவர் ஆறுதல் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அண்ணாலை கலாசித்தது போல உன்னை கலாசிப்பார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் கண்டிப்பாக உனக்கு அந்த ஆறுதலையும் ஆசீர்வாதத்தை தருவார். நான் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன காரியமாக இருந்தாலும் தருவார். அதற்காக என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா.